அத்தியாயம் 12. சாய் லீலைகள். 1. காக்கா மகாஜனி. 2. வக்கீல் துமால். 3. திருமதி நிமோன்கர். 4. முல்லே சாஸ்திரி. 5. ஒரு டாக்டர் ஆகியோரின் அனுபவங்கள். இந்த அத்தியாயத்தில் பக்தர்கள் பாபாவினால் எவ்வாறு வரவேற்கப்பட்டு நடத்தப்பட்டார்கள் என்பதை காண்போம். நல்லோரை காத்து கொடியோரை அழிப்பதே தெய்வ அவதாரத்தின் நோக்கம் அல்லது குறிக்கோள் என்பதை முன்னரே கண்டோம். ஞானிகளின் இறையருட் கட்டளை பணியோ முற்றிலும் மாறுபாடானது. அவர்கட்கு நல்லோரும் கொடியோரும் ஒன்றே. தீது செய்பவர்க்காக வருந்தி அவர்களை நெறிப்படுத்துகிறார்கள். அவர்கள் பவசாகரத்தை, இவ்வுலக வாழ்வெனும் பெருங்கடலை குடிக்கும் அகஸ்தியர் அல்லது அறியாமை இருளை ஒழிக்கும் ஆதவன் ஆவார்கள். ஞானிகளிடம் கடவுள் வசிக்கிறார். உண்மையில் அவரிடம் இருந்து அவர்கள் வேறானவர்கள் அல்ல. பக்தர்களின் நன்மைக்காக அவதரிக்கும் இத்தகையவர்களுள் ஒருவரே நமது சாய் ஆவார். ஞானத்தின் உச்சகட்டத்தில் தெய்வீக ஒளி சூழப்பட்டு எல்லா ஜந்துக்களையும் சமமாக நேசித்திருந்தார். அவர் பற்றற்றவர். பகைவர்களும் நண்பர்களும் அரசனும் ஆண்டியும் அவருக்கு ஒன்றே. அவருடைய அசாதாரண திறமையை செவிமடுங்கள். அடியவர்களுக்காக தமது தகைமை களஞ்சியத்தை செலவிட்டார். அவர்களுக்கு உதவி செய்வதில் எப்போதும் விழிப்பாய் இருந்தார். ஆனால் அவராக அடியவர்களை வரவேற்க எண்ணினாலொழிய ஒருவரும் அவரை அணுக இயலாது. அவர்களது முறை வரவில்லையானால் பாபா அவர்களை நினைப்பதில்லை. அவருடைய லீலைகளும் அவர்களின் காதை எட்டவியலாது. பிறகு அவர்கள் எங்கனம் அவரை பார்க்க எண்ண முடியும்? சிலர் சாய்பாபாவை பார்க்க விரும்பினர். ஆயினும் அவரின் மகா சமாதி வரை அவரின் தரிசனத்தை பெற அவர்களுக்கு வாய்ப்பேதும் கிடைக்கவில்லை. பாபாவின் தரிசனத்தை பெற விரும்பிய பலரின் விருப்பமானது இங்கனம் நிறைவேறாமல் போயிற்று. அவர் மீது நம்பிக்கை கொண்ட இத்தகையோர் அவரது லீலைகளை செவிமடுப்பாராயின் பாலுக்கான தரிசனத்திற்கான அவர்களது ஏக்கமானது வெண்ணையினால் லீலைகளினால் பெருமளவு திருப்திப்படுத்தப்படும். வெறும் அதிர்ஷ்டத்தினாலேயே ஷிரடி சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்ற சிலர் நீண்ட நாட்கள் அங்கு தங்க இயலுமா? இயலாது. ஒருவரும் தாமாகவே ஷிரடி செல்ல முடியாது. தாம் நினைத்தபடி அங்கு நீண்ட நாட்கள் இருக்க முடியாது. பின்னர் அவர்களுக்கு அனுமதி கொடுத்த நாட்கள் வரைக்குமே அவர்கள் தங்க வேண்டும். பாபா அவர்கள் அவ்விடத்தை விட்டு போகும்படி கேட்டதும் அவ்விடத்தை விட்டு போய்விட வேண்டும். எனவே அனைத்தும் பாபாவின் சங்கல்பத்தையே சார்ந்து இருந்தன. காக்கா மகாஜனி. ஒருமுறை காக்கா மகாஜனி ஷிரடிக்கு பம்பாயிலிருந்து சென்றார். அவர் அங்கு ஒரு வாரம் தங்கி கோகுலாஷ்டமி பண்டிகையை கண்டு மகிழ விரும்பினார். பாபாவின் தரிசனத்தை பெற்றவுடனே பாபா அவரை எப்போது வீட்டிற்கு திரும்ப போகிறாய் என கேட்டார். அவர் இத்தகைய வினாவினால் ஆச்சரியமே அடைந்தாரெனினும் பதில் அளிக்க வேண்டும் என்பதற்காக பாபா தம்மை அங்கனம் செய்ய எப்போது ஆணையிடுகிறாரோ அப்போதே தாம் வீட்டிற்கு போவதாக கூறினார். பாபா நாளைக்கு போ என கூறினார். பாபாவின் மொழிகளை சட்டமானதால் அவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். எனவே உடனே காக்கா மகாஜனி ஷிரடியை விட்டு புறப்பட்டார். பம்பாயில் தனது அலுவலகத்திற்கு சென்ற பின்னர் தனது எஜமானர் தன்னுடைய வரவுக்காக கவலையுடன் காத்திருப்பதை அறிந்தார். அவரது மேனேஜர் திடீரென நோய்வாய்ப்பட்டு இருந்தார். எனவே காக்காவின் வரவு அவருக்கு தேவைப்பட்டது. ஷிரடியில் காக்காவுக்கு ஓர் கடிதம் அனுப்பியிருந்தார். பம்பாய்க்கு அது திருப்பி அனுப்பப்பட்டது. வக்கீல் பாவ் சாஹேப் துமால். இப்போது மாறுபாடான ஒரு கதையை கேளுங்கள். ஒருமுறை பாவ் சாஹேப் துமால் ஒரு விசாரணைக்காக நிபாட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். வழியில் ஷிரடிக்கு சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்ற உடனே நிபாட்டிற்கு செல்ல விரும்பினார். ஆனால் பாபா அவரை அங்கனம் செய்ய அனுமதிக்கவில்லை. ஒரு வாரமோ அதற்கு மேலோ அவரை ஷிரடியில் தங்க வைத்தார். இதே நேரத்தில் நிபாட்டில் உள்ள நியாயாதிபதி
அடிவயிற்றில் ஏற்பட்ட வலியினால் மிகவும் துன்புற்றார். எனவே விசாரணை ஒத்தி போடப்பட்டது. துமால் அங்கு சென்ற பின்னரே விசாரணை தொடர்ந்தது. முடிவில் துமால் வெற்றி பெற்றார். அவரது கட்சிக்காரர் குற்றமற்றவராக தீர்ப்பளிக்கப்பட்டார். திருமதி நிமோன்கர். நிமோனின் வார்டன்டர் சேவையாக செய்யும் கௌரவ பதவி. ஹானரரி மேஜிஸ்ட்ரேட் நானா சாஹேப் நிமோன்கர் தமது மனைவியுடன் ஷிரடியில் தங்கியிருந்தார். நிமோன்கரும் அவரது மனைவியும் மசூதியில் பாபாவுடன் பெரும்பாலான நேரத்தை கழித்து அவருக்கு சேவை செய்து வந்தனர். பெலாப்பூரில் அவர்களது மகன் நோய்வாய்ப்பட்டான். பாபாவின் சம்மதத்துடன் பெலாப்பூர் சென்று மகனையும் மற்ற உறவினர்களையும் கண்டு அங்கு சில நாட்கள் தங்கி வரலாம் என்று அன்னை தீர்மானித்தாள். ஆனால் நானா சாஹேப் அடுத்த நாளே அவளை திரும்பி வரும்படி கூறினார். அன்னைக்கு ஒன்றும் புரியவில்லை, என்ன செய்வதென்றும் தெரியவில்லை. ஆனால் அவளுடைய இறைவன் சாய் அவளுக்கு உதவிட வந்தார். ஷிரடியை விட்டு புறப்படும் போது அவள் சாதேவின் வாதாவுக்கு முன்னால் நானா சாஹேபுடனும் மற்றவர்களுடனும் நின்று கொண்டிருந்த பாபாவின் முன் சென்று சாஷ்டாங்கமாய் விழுந்து புறப்படுவதற்கு அனுமதி கேட்டாள். பாபா அவளிடம், போ, சீக்கிரம் போ, அமைதியாகவும் குழப்பமடையாமலும் இரு. 4 நாட்களுக்கு பெலாப்பூரில் சௌகரியமாய் இரு. உனது உறவினர்களை எல்லாம் கண்டபின் ஷிரடிக்கு திரும்பு என்று உரைத்தார். பாபாவின் மொழிகள் எத்தகைய அதிர்ஷ்டம் படைத்தது! நானா சாஹேபின் தீர்மானம் பாபாவின் தீர்ப்பினால் தோற்கடிக்கப்பட்டது. நாசிக் முலைய சாஸ்திரி. ஜோசியம், கைரேகை முதலியவற்றில் கரைக்கண்டவரும் 6 சாஸ்திரங்களை கற்றறிந்தவருமாகிய நாசிக்கை சேர்ந்த வைதீகமான அக்னிஹோத்ரி அந்தனர் முலைய சாஸ்திரி ஒருமுறை நாக்பூரின் புகழ்பெற்ற கோடீஸ்வரரான பாபு சாஹேப் பூட்டியை சந்திக்க ஷிரடிக்கு வந்தார். அவரை சந்தித்த பின்னர் அவரும் மற்றவர்களும் பாபாவை காண மசூதிக்கு சென்றனர். பாபா தம்முடைய சொந்த பணத்திலேயே வெவ்வேறு பழங்களையும் மற்ற பொருட்களையும் விற்பனையாளரிடம் இருந்து வாங்கி மசூதியிலுள்ள மக்களுக்கு விநியோகித்தார். பாபா மாம்பழத்தை அதன் எல்லா பக்கங்களிலும் மிக திறமையாக அழுத்துவது வழக்கம். ஒருவன் பாபாவிடம் இருந்து அதை வாங்கி உறிஞ்சுவானே ஆகில் எல்லா சதைப்பற்றையும் உடனே தன் வாயில் உறிஞ்சி கொண்டு கொட்டையையும் தோலையும் உடனே தூக்கி எறிந்துவிட முடியும். வாழைப்பழங்களை உரித்து சதைப்பற்றை அடியவர்கட்கு விநியோகித்து தோலை பாபா தமக்காக வைத்து கொள்வார். கைரேகை சாஸ்திரி என்ற முறையில் முலே சாஸ்திரி பாபாவின் கையை பரிசோதிக்க விரும்பினார். பாபாவிடம் கையை காண்பிக்க கோரினார். பாபா அவருடைய வேண்டுகோளுக்கு செவி சாய்க்கவில்லை. அவருக்கு 4 வாழைப்பழங்களை கொடுத்தார். எல்லோரும் வாதாவுக்கு திரும்பினர். முலே சாஸ்திரி குளித்து புனித ஆடைகள் அணிந்து அக்னி ஓத்திரம் போன்ற தன் நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்ய ஆரம்பித்தார். பாபா வழக்கம் போல் லேண்டியை நோக்கி புறப்பட்டார். கொஞ்சம் ஜெரு எடு. குங்குமப்பூ நிறத்தில் துணியை சாயம் போடுவதற்கான சிகப்பு மண்ணை போன்ற ஒரு பொருள். நாம் இன்று குங்குமப்பூ நிற உடை உடுத்தலாம் என்று பாபா கூறினார். பாபா என்ன சொல்கிறார் என்பது ஒருவருக்கும் விளங்கவில்லை. சிறிது நேரம் கழித்து பாபா திரும்பி வந்தார். மத்தியான ஆரத்திக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தன. பாபு சாஹேப் ஜோக் முலே சாஸ்திரியிடம் அவர் தன்னுடன் ஆரத்திக்கு வருகிறாரா என்று கேட்டார். மாலையில் தாம் பாபாவை பார்க்க போவதாக அவர் பதிலளித்தார். இதற்கு சிறிது நேரத்திற்கு பிறகு பாபா தமது ஆசனத்தில் அமர்ந்தார். அடியவர்களால் வழிபடப்பட்டார். ஆரத்தியும் துவங்கியது. பிறகு பாபா புது நாசிக் பிராமணரிடம் இருந்து தட்சிணை வாங்கி வா என கூறினார். பூட்டி தாமே தட்சிணை வாங்க சென்றார். பாபாவின் செய்தியை முலே சாஸ்திரியிடம் தெரிவித்த போது அவர் சொல்லப்பெறாத அளவு குழப்பமடைந்தார். நான் தூய அக்னி ஓத்ரி பிராமணன், நான் ஏன் தட்சிணை கொடுக்க வேண்டும்? பாபா பெரிய முனிவராக இருக்கலாம், நான் அவரது சீடன் அல்ல என நினைத்தார். ஆனால் சாய்பாபாவை போன்ற ஞானி
பூட்டியை போன்ற கோடீஸ்வரரிடம் தட்சிணை கேட்டனுப்பியிருப்பதனால் அவரால் மறுக்க இயலவில்லை. எனவே தனது அனுஷ்டானத்தை பூர்த்தியாக்காமல் உடனே பூட்டியுடன் மசூதியை நோக்கி சென்றார். தம்மை தூயவராகவும் புனிதமானவராகவும் மசூதியை வேறு விதமாகவும் கருதிய அவர் சற்று தூரத்தில் இருந்தே கைகளை சேர்த்து பாபாவின் மீது புஷ்பங்களை வீசினார். அப்போது ஆஹா, திடீரென்று ஆசனத்தில் அவர் பாபாவை காணவில்லை. காலஞ்சென்ற தனது குரு கோலப் சுவாமியையே அங்கு கண்டார். ஆச்சரியத்தால் அவர் செயலிழந்தார். இது கனவாய் இருக்குமோ? அல்ல, அங்கனமன்று. அவர் அகல விழித்திருந்தார். காலஞ்சென்ற தனது குரு கோலப் சுவாமி எங்கனம் அங்கு இருக்க முடியும்? சிறிது நேரம் அவர் பேச்சற்று விட்டார். தன்னையே கிள்ளி விட்டு கொண்டார். திரும்பவும் நினைத்தார். ஆனால் காலஞ்சென்ற தனது குரு மசூதியில் இருக்கும் உண்மையை அவரால் ஏற்க முடியவில்லை. முடிவில் எல்லா ஐயங்களையும் களைந்துவிட்டு தெளிந்த நிலையில் தனது குருவின் அடிகளில் பணிந்து கூப்பிய கரங்களுடன் நின்றிருந்தார். மற்ற எல்லோரும் ஆரத்தி பாடுகையில் முலே சாஸ்திரி தனது குருவின் பெயரை இறைந்து கூக்குரலிட்டார். இனப்பெருமை, புனிதத்தன்மை பற்றிய எண்ணங்களை ஒதுக்கி எறிந்துவிட்டு தனது குருவின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து கண்களை மூடிக்கொண்டார். எழுந்திருந்த போது பாபா தட்சிணை கேட்டுக்கொண்டிருப்பதை கண்டார். பாபாவின் பேரானந்த ரூபத்தையும் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அவரின் சக்தியையும் கண்டு முலே சாஸ்திரி தன்னையே மறந்தார். எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தார். ஆனந்த கண்ணீர் வடித்தார். திரும்பவும் பாபாவை வணங்கி தட்சிணை கொடுத்தார். தனது சந்தேகம் நீங்கிவிட்டதாகவும் தன் குருவையே கண்டதாகவும் அவர் கூறினார். பாபாவின் இந்த லீலையை கண்ணுற்ற அனைவரும் முலே சாஸ்திரி உட்பட மிகவும் மனதுருகி போயினர். ஜெரு எடு, நாம் இன்று குங்குமப்பூ வண்ண உடை உடுத்தலாம் என்ற பாபாவின் மொழிகளை இப்போது புரிந்து கொண்டனர். சாய்பாபாவின் லீலை அத்தகைய அற்புதம் வாய்ந்ததாகும். ஒரு டாக்டர் ஒருமுறை ஒரு மம்லதார் தனது டாக்டர் நண்பருடன் ஷிரடிக்கு வந்தார். தனது தெய்வம் ராமர் என்றும் தான் ஒரு முகமதியர் முன் பணியப் போவதில்லை என்றும் கூறி ஷிரடிக்கு வர விருப்பம் இல்லாதவராய் இருந்தார். மம்லதார் அவரிடம் அவரை பணியும்படி ஒருவரும் கேட்கவோ வற்புறுத்தவோ மாட்டார்கள் என பதில் உரைத்தார். எனவே தோழமை கூட்டின் மகிழ்ச்சியை நல்குதற்காக அவரும் உடன் வருதல் வேண்டும். அவ்வாறாக அவர்கள் ஷிரடிக்கு வந்து பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு சென்றனர். டாக்டர் முன்னால் சென்று வணங்குவதை கண்ணுற்ற அனைவரும் ஆச்சரியத்தால் செயலிழந்தனர். அவர் எங்கனம் தனது தீர்மானத்தை மறந்து முகமதியர் முன் பணிந்தார் என்ற அனைவரும் அவரை கேட்டனர். தனது அன்பிற்குரிய தெய்வம் ராமரையே ஆசனத்தில் பார்த்ததாகவும் எனவே தாம் சாஷ்டாங்கமாக வணங்கியதாகவும் கூறினார். இதை அவர் சொல்லும்போதே சாய்பாபாவை மீண்டும் அங்கே கண்டார். திகிலுற்ற அவர், இது ஒரு கனவா? எங்கனம் அவர் ஒரு முகமதியராக இருக்க முடியும்? அவர் ஒரு மாபெரும் யோக சம்பன்ன அவதாரம் ஆவார் என நினைத்தார். அடுத்த நாள் தான் உண்ணாமல் விரதம் இருப்பதென்று சபதம் எடுத்துக்கொண்டார். மசூதிக்கு போவதை தவிர்த்து பாபா தன்னை ஆசிர்வதிக்கும் வரை அங்கு போவதில்லை என தீர்மானம் செய்து கொண்டார். 3 நாட்கள் கடந்தன. 4வது நாள் காந்தேஷிலிருந்து அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் வந்து சேர்ந்தார். அவருடன் பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு சென்றார். வணக்கத்திற்கு பின், ஓ டாக்டரா, உம்மை இங்கு அழைத்து வர காந்தேஷிலிருந்து யார் வந்தது என்று எனக்கு முதலில் சொல்லும் என்று பாபா அவரை கேட்டார். இந்த மிக முக்கியமான வினாவை கேட்டு டாக்டர் மனதுருகினார். அன்றிரவே அவர் பாபாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டார். தூக்கத்தில் பேரானந்த பெருநிலையை பிளிஸ் சுப்ரீம் அனுபவித்தார். பின்னர் தனது ஊருக்கு சென்று 15 நாட்கள் அதே நிலையை அனுபவித்தார். இங்கனம் சாய்பாபாவிடம் அவரது பக்தி பன்மடங்காக பெருகியது.
வேறு எவ்விடத்திலும் இல்லாமல் நாம் நம்முடைய குருவினிடத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டவராய் இருக்க வேண்டும் என்பதே இந்த கதைகளின், முக்கியமாக முலைய சாஸ்திரியின் கதையினுடைய நீதியாகும். அடுத்த அத்தியாயத்தில் இன்னும் அதிக லீலைகள் விவரிக்கப்படும். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். அத்தியாயம் 13. மேலும் பல சாய் லீலைகள். வியாதிகள் குணமாக்கப்படுதல். 1. பீமாஜி பாட்டில். 2. பாலா ஷிம்பி. 3. பாபு சாஹேப் பூட்டி. 4. ஆனந்தி சுவாமி. 5. காக்கா மகாஜனி. 6. ஹர்தாவை சேர்ந்த தத்தோபந்த். மாயையின் அளவறியா சக்தி. பாபாவின் மொழிகள் எப்போதும் சுருக்கமானவை, மிருதுவானவை, ஆழமானவை, பொருள் செறிந்தவை, திறமையானவை, நன்றாக சமநிலைப்படுத்தப்பட்டவை. அவர் எப்போதும் திருப்தி அடைந்தவராய் இருந்தார். எதற்கும் கவலைப்படவில்லை. அவர் சொன்னார், நான் ஒரு பக்ரியான போதும் எனக்கு வீடோ மனைவியோ இல்லாதிருப்பினும் எல்லா கவலைகளையும் விட்டொழித்து நான் ஒரே இடத்தில் வசித்தாலும் தடுக்க முடியாத மாயை என்னை அடிக்கடி துரத்துகிறாள். என்னை மறந்தாலும் அவளை மறக்க முடியவில்லை. அவள் என்னை எப்போதும் சூழ்ந்து கொள்கிறாள். பரமாத்மா ஸ்ரீ ஹரியினுடைய இந்த மாயை தோற்ற சக்தி பிரம்மா மற்றவர்களையும் துரத்துகிறது. பின் என்னை போன்ற ஏழை பக்கிரியை பற்றி பேச என்ன இருக்கிறது? பரமாத்மாவிடம் சரண் புகுவோர் அவரது அருளால் அவளது பந்தங்களினின்றும் விடுவிக்கப்படுவர். மாயையின் சக்தியை பற்றி இம்மொழிகளால் பாபா பேசினார். கிருஷ்ண பரமாத்மா ஞானிகள் தமது உயிருள்ள ரூபங்கள் என்று பாகவதத்தில் உத்தவருக்கு உபதேசித்திருக்கிறார். பாபா தமது அடியவர்களின் நலனுக்காக யாது கூறியிருக்கிறார் என்பதை கவனியுங்கள். யார் அதிர்ஷ்டசாலியோ, எவருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ அவர்கள் எனது வழிபாட்டை எய்துகிறார்கள். சாயே சாயே என்று எப்போதும் கூறிக்கொண்டிருப்பீர்களானால் நான் உங்களை 7 கடலுக்கு அப்பால் எடுத்துச் செல்வேன். இம்மொழிகளை நம்புங்கள். நீங்கள் நிச்சயம் நன்மை அடைவீர்கள். வழிபாட்டின் கூறுகள் 8ஓ 16ஓ எனக்கு தேவையில்லை. எங்கு முழுமையான பக்தி இருக்கிறதோ அங்கு நான் அமர்கிறேன். தம்மை தாமே முழுவதுமாக சரணடைவோர்களின் தோழரான சாய் அவர்களின் நன்மைக்காக என்ன செய்தார் என்பதை தற்போது படியுங்கள். பீமாஜி பாட்டில். பூனே ஜில்லா ஜூனர் தாலுகா நாராயண்காவனை சேர்ந்த பீமாஜி பாட்டில் என்பவர் பல வியாதிகளாலும் நெடுநாள் நெஞ்சு வலியாலும் துன்பப்பட்டார். முடிவில் அது க்ஷய ரோகமாக மாறியது. அவர் எல்லாவித சிகிச்சைகளையும் முயன்று ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லா நம்பிக்கையையும் இழந்து முடிவாக கடவுளை நோக்கி அவர் வேண்டிக் கொண்டார். ஓ நாராயண் மூர்த்தியே, இப்போது என்னை குணப்படுத்தும். சூழ்நிலைகள் எல்லாம் நன்றாய் இருக்கையில் நாம் கடவுளை நினைப்பதில்லை. கேடும் துரதிர்ஷ்டமும் நம்மை தாக்கும்போது நாம் அவரை நினைக்கிறோம். எனவே பீமாஜி இப்போது கடவுளை நோக்கி திரும்பினார். இவ்விஷயத்தில் பாபாவின் பெரும் அடியவரான நானா சாஹேப் சாந்தோர்கரை கலந்தாலோசிக்க அவருக்கு தோன்றியது. தனது துன்பம் அனைத்தையும் கூறி அவருக்கு ஒரு கடிதம் எழுதி அவருடைய கருத்தை தெரிவிக்க கேட்டிருந்தார். நானா தமது பதிலில் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அதாவது பாபாவின் பாதங்களினின்று உதவி பெறுவதேயாகும் என்று கூறினார். ஷிரடிக்கு அவர் அழைத்து வரப்பட்டு பாபாவின் முன்னர் அமர்த்தப்பட்டார். நானா சாஹேபும் ஷாமாவும் மாதவராவ் தேஷ்பாண்டே அங்கு இருந்தனர். முன்னைய தீய கர்மங்களாலேயே இவ்வியாதி என்று பாபா சுட்டி காண்பித்து முதலில் இதில் தலையிட தீர்மானம் இல்லாதவராய் இருந்தார். நோயாளியோ தாம் அனாதரவானவர் என்றும் அவரையே சரணாகதி அடைந்திருப்பதாகவும் அவர் தாம் கடைசி கதி என்றும் கருணை காட்டும்படியும் கூறி அலறத் தொடங்கினார். அப்போது பாபாவின் உள்ளம் உருகியது. அவர் கூறியதாவது, பொறு, உன்னுடைய கவலைகளை தூர எறி. உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன. ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இம்மசூதியில் கால் வைத்தவுடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறான். இங்கே உள்ள பக்கிரி மிகவும் அன்பானவர்.
அவர் இவ்வியாதியை குணப்படுத்துவார். எல்லோரையும் அன்புடனும் ஆசையுடனும் பாதுகாப்பார். 5 நிமிடத்திற்கு ஒரு முறை நோயாளி இரத்த வாந்தி எடுத்துக்கொண்டிருந்தார். ஆனால் பாபாவின் சன்னிதானத்தில் எவ்வித வாந்தியும் இல்லை. நம்பிக்கையும் கருணையும் கொண்ட மொழிகளை பாபா உதிர்த்த அத்தருணத்தில் இருந்தே வியாதி குணமடையும் நிலைக்கு திரும்பியது. அசௌகரியமும் சுகாதார குறைவும் உள்ள பீம்பாயின் வீட்டில் தங்கும்படி பாபாவால் கேட்கப்பட்டார். ஆனால் பாபாவின் உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் அங்கு தங்கி இருக்கையில் பாபா அவரை 2 கனவுகள் மூலம் குணப்படுத்தினார். முதல் கனவில் தன்னை ஒரு பையனாகவும் மராட்டி செய்யுள் ஒப்பிக்காததற்காக உபாத்தியாயரின் கடுமையான பெரும்படியை வாங்கி கஷ்டப்படுவதை போன்றும் கண்டார். 2வது கனவில் ஒரு கல்லை யாரோ ஒருவர் தனது நெஞ்சின் மீது மேலும் கீழும் உருட்டி கடுமையான வலியையும் வேதனையையும் உண்டாக்குவதாகவும் கண்டார். கனவில் அவர் பட்ட இக்கஷ்டத்துடன் அவரின் சிகிச்சை முடிவடைந்து அவர் வீடு திரும்பினார். பின்னர் அடிக்கடி ஷிரடி வந்து பாபா தனக்கு செய்ததை நன்றியுடன் நினைத்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார். பாபாவும் நன்றியுள்ள நினைப்பு, மாறாத நம்பிக்கை, பக்தி இவற்றை தவிர வேறெதையும் எதிர்பார்க்கவில்லை. மகாராஷ்டிர மக்கள் 15 தினங்களுக்கு ஒரு முறை தங்களது இல்லங்களில் சத்யநாராயண பூஜையை எப்போதும் செய்கிறார்கள். ஆனால் தனது கிராமத்திற்கு திரும்பிய போது பீமாஜி பாட்டில் புதிய சத்யசாய் விரத பூஜையை சத்யநாராயண பூஜைக்கு பதிலாக தனது இல்லத்தில் ஆரம்பித்தார். பாலா கணபத் ஷிம்பி பாபாவின் மற்றொரு பக்தரான பாலா கணபத் ஷிம்பி என்பவர் கொடிய விதத்தை சேர்ந்த மலேரியாவினால் மிகவும் கஷ்டப்பட்டார். எல்லாவித மருந்துகளையும் கஷாயங்களையும் உபயோகித்தார். பலனேதும் இல்லை. ஜுரம் சிறிதளவும் குறைந்த பாடில்லை. அவர் ஷிரடிக்கு ஓடி பாபாவின் பாதங்களில் விழுந்தார். பாபா அவருக்கு இவ்விஷயத்தில் ஒரு நூதனமான செயல்முறையை அனுசரிக்க செய்தார். கொஞ்சம் சாதத்தை தயிருடன் கலந்து லக்ஷ்மி கோவிலுக்கு முன்னால் உள்ள கருப்பு நாய்க்கு கொடுக்கும்படி கூறினார். பாலாவுக்கு இதை எங்கனம் நிறைவேற்றுவதென்று புதிராக இருந்தது. ஆனால் அவர் வீட்டிற்கு போனவுடனே தயிரையும் சாதத்தையும் கண்டார். அவை இரண்டையும் கலந்து கலவையை லக்ஷ்மி கோவிலுக்கு அருகில் கொணர்ந்தார். அப்போது ஒரு கருப்பு நாய் வாலையாட்டிக்கொண்டு நிற்பதை கண்டார். நாயின் முன்னர் தயிருடன் கலந்த சாதத்தை வைத்தார். நாயும் அதை உண்டது. ஆச்சரியமாகவே பாலா கணபத் ஷிம்பி மலேரியாவிலிருந்து விடுபட்டார். பாபு சாஹேப் பூட்டி ஸ்ரீமான் பூட்டி ஒரு முறை வாந்தி எடுத்தல், வயிற்றுப்போக்கு முதலியவற்றால் அவதியுற்றார். அவருடைய அலமாரி மருந்து மாத்திரைகளால் நிறைந்து இருந்தது. ஆயினும் அவற்றால் ஒரு பயனும் இல்லை. வாந்தி எடுத்து வயிற்றுப்போக்கு ஆனதன் காரணமாக பாபு சாஹேப் மிகவும் தளர்ச்சி அடைந்தார். எனவே பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு செல்லக்கூட அவரால் இயலவில்லை. பாபா அப்போது அவரை கூப்பிட்டு அனுப்பி அவரை தம்முன் உட்கார செய்து, இப்போது கவனி, இனிமேல் நீ வெளியேறக்கூடாது என்று கூறி தமது ஆட்காட்டி விரலை ஆட்டி மேலும் வாந்தி எடுத்தலும் நிற்க வேண்டும் என கூறினார். இப்போது பாபாவின் சொற்களில் உள்ள சக்தியை கவனியுங்கள். 2 வியாதிகளும் ஓடிவிட்டன. பூட்டியும் குணமானார். மற்றொரு முறை காலராவால் அவர் தாக்கப்பட்டு கடினமான தாகத்தால் அல்லலுற்றார். டாக்டர் பிள்ளை எல்லாவித சிகிச்சை முறைகளை கையாண்டும் குணமளிக்க முடியவில்லை. பின்னர் அவர் பாபாவிடம் சென்று தனது தாகத்தை தணித்து தன்னை குணமாக்கும் ஒரு பானத்தை பற்றி கலந்து ஆலோசித்தார். பாபா அவருக்கு சர்க்கரை கலந்த பாலில் வேக வைக்கப்பட்ட கலவைக்கூழாகிய பாதாம் பருப்பு, வால்நட் பருப்பு, பிஸ்தா பருப்பு இவற்றை சாப்பிடுவதை தேர்ந்து அருளினார். எந்த வைத்தியராலும் இது நிலைமையை மோசப்படுத்தி முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என்று கருதப்படும். ஆனால் பாபாவின் கட்டளை அறவே கீழ்ப்படியும் குணத்தால் இவை உட்கொள்ளப்பட்டு அதிசயப்படும் வகையில் குணமாக்கவும் பட்டது. ஆனந்தே சுவாமி பாபாவின் தரிசனத்தை பெற விரும்பிய ஒரு சாமியார் ஆனந்தியிலிருந்து ஷிரடிக்கு வந்தார். தன் காதில் உள்ள கடுமையான வலியால் அவர் அல்லலுற்றார். அது அவரை
தூங்க விடாமல் தடை செய்தது. இதற்காக அவர் ரண சிகிச்சை செய்யப்பட்டார். ஆனால் அது அவருக்கு எவ்வித பலனையும் அளிக்கவில்லை. இவ்வழி மிகவும் கடினமானதாய் இருந்தது. அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவர் திரும்பி செல்லும்போது பாபாவின் அனுமதியை பெற வந்தார். அப்போது ஷாமா சுவாமிகளின் காது வலிக்கு ஏதாவது செய்யுமாறு பாபாவை வேண்டினார். அல்லாஹ் அச்சே கரேகா என்று கூறி தேற்றினார். பிறகு சுவாமிகள் பூனேவுக்கு திரும்பினார். ஒரு வாரம் கழித்து ஷிரடிக்கு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தார். அதில் தனது காது வலி மறைந்து விட்டது என்றும் வீக்கம் இருந்தது என்றும் அவ்வீக்கத்தை போக்குவதற்காக பம்பாய்க்கு ரண சிகிச்சை செய்து கொள்ள சென்று இருந்ததாகவும், ஆனால் டாக்டர் காதை சோதித்துவிட்டு ரண சிகிச்சை தேவையில்லை என கூறியதாகவும் குறிப்பிட்டிருந்தார். பாபாவின் மொழிகளுக்கு அத்தகைய ஆற்றல் இருக்கிறது. காக்கா மகாஜனி, பாபாவின் மற்றொரு அடியவரான காக்கா மகாஜனி என்பவர் ஒரு முறை வயிற்றுப்போக்கால் அவதியுற்றார். பாபாவுக்கு தனது சேவை தடைப்படாமல் இருக்க ஒரு மூலையில் பானையில் தண்ணீரை வைத்துவிட்டு பாபா கூப்பிடும் போதெல்லாம் செல்வார். சாய்பாபா அனைத்தையும் அறிந்தவராய் இருப்பதால் தனது வியாதியையும் அவர் சீக்கிரம் குணப்படுத்துவார் என்று எண்ணிய காக்கா அதை பற்றி எதையுமே பாபாவிடம் தெரிவிக்கவில்லை. மசூதிக்கு முன்னால் கட்டப்பட்டிருக்கும் தாழ்வாரத்தின் வேலை பாபாவால் அனுமதி அளிக்கப்பட்டு விட்டது. ஆனால் உண்மையில் வேலை தொடங்கியவுடன் பாபா கொந்தளிப்புற்று பலமாக கூச்சலிடத் தொடங்கினார். எல்லோரும் ஓடினார்கள். காக்காவும் ஓடினார். பாபா அவரை பிடித்து அங்கேயே உட்கார வைத்தார். பின்னர் நேரிட்ட குழப்பத்தில் யாரோ ஒருவர் ஒரு சிறிய நிலக்கடலை பையை விட்டு ஓடியிருந்தார். பாபா கை நிறைய கடலை பருப்புகளை எடுத்து தமது கைகளால் அவற்றை தேய்த்து தோலை ஊதி சுத்தமான கடலை பருப்புகளை காக்காவிடம் கொடுத்து சாப்பிட சொன்னார். திட்டுவது, கடலையை சுத்தம் செய்வது, காக்காவை அவற்றை சாப்பிட செய்வது என்பன சமகாலத்தில் நடைபெற்றன. பாபா தாமே சிலவற்றை சாப்பிட்டார். பையில் உள்ளவை தீர்ந்ததும் பாபா அவரை தாம் தாகமாய் இருப்பதால் தண்ணீர் கொணர சொன்னார். கூஜா நிறைய காக்கா தண்ணீர் கொணர்ந்தார். பின்னர் பாபா சிறிது தண்ணீர் அறிந்துவிட்டு காக்காவையும் தண்ணீர் குடிக்கும்படி கூறினார். பாபா அப்போது, உனது வயிற்றுப்போக்கு நின்றுவிட்டது, நீ இனிமேல் தாழ்வாரத்தின் வேலையை கவனிக்கலாம் என்று கூறினார். இதற்கு இடையில் ஓடிப்போனவர்கள் எல்லாம் திரும்பி வந்தனர். தனது வயிற்றுப்போக்கு நின்று போன காக்காவும் திரும்பி வந்து வேலையில் கலந்து கொண்டார். நிலக்கடலையா வயிற்றுப்போக்குக்கு மருந்து? நிகழ்கால மருத்துவப்படி நிலக்கடலை வயிற்றுப்போக்கை மிகவும் அதிகரிக்கும், அதை குணப்படுத்தாது. பாபாவின் மொழிகளை இவ்விஷயத்திலும் மற்ற விஷயங்களிலும் உள்ள உண்மையான சிகிச்சையாகும். ஹர்தாவை சேர்ந்த தத்தோபந்த், ஹர்தாவிலிருந்து வந்த தத்தோபந்த் என்னும் பெருந்தகை 14 ஆண்டுகளாக வயிற்று வலியால் அல்லலுற்றார். எவ்வித சிகிச்சையும் அவருக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லை. பின்னர் பாபா பார்வையாலேயே வியாதியை குணப்படுத்துகிறார் என்ற அவரின் புகழை கேள்விப்பட்டு ஷிரடிக்கு ஓடி வந்து பாபாவின் பாதங்களில் விழுந்தார். பாபா அவரை அன்புடன் நோக்கி ஆசீர்வாதங்கள் அளித்தார். பாபா தமது கரத்தை அவர் தலையின் மீது வைத்து ஆசீர்வாதத்தையும் உதியையும் அளித்த பின் அவர் குணமடைந்தார். அதற்கப்பால் இவ்வியாதியை பற்றிய எவ்வித தொந்தரவும் இல்லை. இந்த அத்தியாயத்தின் முடிவில் 3 நிகழ்ச்சிகள் அடிக்குறிப்பில் காணப்படுகின்றன. 1. மாதவ்ரா தேஷ்பாண்டே மூல வியாதியால் அல்லலுற்றார். பாபா அவருக்கு சோனமுகியின் சூரத்தாவாரை மிதமான பேதி மருந்து கஷாயத்தை தேர்ந்து கொடுத்தார். இது அவரை குணமாக்கியது. 2 ஆண்டுகளுக்கு பின் இத்தொந்தரவு மீண்டும் தலையெடுத்தது. மாதவ்ராவ் பாபாவை கலந்தாலோசிக்காமல் அதே மருந்தை உட்கொண்டார். பெருமளவிற்கு இது வியாதியை அதிகப்படுத்தியது. ஆனால் பின்னர் அது பாபாவின் அருளால் குணமாக்கப்பட்டது. 2. கங்காதர் பந்த் என்ற காக்கா மகாஜனியின் அண்ணன் பல ஆண்டுகளாக வயிற்று வலியால் அவதியுற்று கொண்டிருந்தார். பாபாவின் புகழை கேள்விப்பட்டு ஷிரடிக்கு வந்து தன்னை குணமாக்கும்படி வேண்டிக் கொண்டார்.
பாபா அவரின் வயிற்றை தொட்டு கடவுள் குணமாக்குவார் என்று கூறினார். அது முதற்கொண்டு அவருக்கு வயிற்று வலி ஏதும் இல்லை. அவர் முழுவதுமாக குணமாக்கப்பட்டார். 3 ஒரு முறை நானா சாஹிப் சாந்தோர்கரும் கடுமையான வயிற்று வலியால் அல்லலுற்றார். இரவு பகல் முழுவதும் அவரால் இருப்பு கொள்ள முடியவில்லை. டாக்டர்கள் ஊசி போட்டு பலனளிக்கவில்லை. பின்னர் அவர் பாபாவை அணுகினார். பின்னவர் அவரை பர்ஃபி என்ற இனிப்பு பண்டத்தை நெய்யுடன் உண்ணச் சொன்னார். இச்செயல்முறையை பின்பற்றியதும் அவர் முழுக்க குணமடைந்தார். பாபாவின் சொற்களும் கருணையுமே பல்வேறு வியாதிகளை நிரந்தரமாக குணப்படுத்திய உண்மையான மருந்தாகும் என்று இக்கதைகள் நமக்கு காட்டுகின்றன. மருந்துகளோ மாத்திரைகளோ அல்ல. ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். அத்தியாயம் 14. நாந்தேடை சேர்ந்த ரத்தன்ஜி வாடியா. மௌலா சாஹிப் முனிவர். தக்ஷிணை சாஸ்திரம். மீமாம்சா. பாபாவின் சொல்லும் கருணையும் எங்கனம் குணமாக்க முடியாத வியாதிகளையும் குணமாக்கியது என்பதை சென்ற அத்தியாயத்தில் கண்டோம். இப்போது பாபா எங்கனம் ரத்தன்ஜி வாடியாவை ஆசிர்வதித்து குழந்தையை அருளினார் என்பதை விவரிப்போம். இயற்கையிலேயே ஞானியினது வாழ்க்கையானது உள்ளும் புறமும் இனிமையானதாய் இருக்கிறது. அவரது பல்வேறு செயல்கள், சாப்பிடுதல், நடத்தல், அவரின் இயற்கையான மொழிகள் எல்லாம் இனிமை வாய்ந்தவை. அவர் தம் வாழ்க்கையோ பேரானந்தம் மானுட உருப்பெற்றதாகும். தம்மை தமது அடியவர்கள் நினைப்பதற்கு வழிமுறையாக சாய் அதனை வெளியிட்டார். கடமை, செயல் இவற்றை பற்றிய பல்வேறு கதைகளை அவர்களுக்கு சொன்னார். அது கடைமுடிவாக அவர்களை உண்மையான மதத்திற்கு இட்டு சென்றது. இவ்வுலகில் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். ஆனால் அவர்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். வாழ்க்கையின் நோக்கத்தை அவர்கள் பெற வேண்டும். அதாவது ஆத்மானுபூதியை. முந்தைய ஜென்மங்களிலுள்ள நல்வினைகளால் நாம் இவ்வுடம்பை பெற்றிருக்கிறோம். பக்தியையும் விடுதலையையும் இவ்வுதவியை கொண்டு பெறுவது உடையதாகும். எனவே எப்போதும் நாம் சோம்பலின்றி இருக்க வேண்டும். நமது குறிக்கோளையும் நோக்கத்தையும் பெறுவதில் நாம் எப்போதும் விழிப்பாய் இருக்க வேண்டும். நீங்கள் தினந்தோறும் சாய் லீலைகளை கேட்பீர்களானால் அவரை எப்போதும் காண்பீர்கள். நீங்கள் இவ்வண்ணமாக சாயை நினைவூட்டிக் கொள்வீர்களானால் உங்கள் மனது அடிக்கடி மாறி ஓடி திரிதலிலிருந்து விடுபடும். விதமாகவே சென்று கொண்டிருந்தால் அது முடிவாக சுத்த ஞானத்தில் இரண்டர கலந்துவிடும். நாந்தேடை சேர்ந்த ரத்தன்ஜி. இப்போது இவ்வத்தியாயத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான கதைக்கு வருவோம். நைஜாம் சமஸ்தானத்தில் உள்ள நாந்தேடில் ஒரு பார்சி மில் கான்ட்ராக்டரும் வியாபாரியுமான ரத்தன்ஜி ஷாபூர்ஜி வாடியா என்பவர் வசித்து வந்தார். அவர் பெருமளவு செல்வம் சேகரித்து வயல்களையும் நிலங்களையும் பெற்றிருந்தார். ஆடு, மாடு, குதிரை, போக்குவரத்து வசதிகள் அளவையும் பெற்று மிகவும் சுபிக்ஷத்துடன் இருந்தார். புற தோற்றங்கள் அனைத்திற்கும் மிகவும் திருப்தி வாய்ந்தவராகவும் சந்தோஷமுடையவராகவும் காணப்பட்டார். ஆனால் அந்தரங்கமாகவும் உண்மையாகவும் அவர் அங்கனம் இருக்கவில்லை. எங்கும் முழுமையும் செல்வந்தராகவும் மகிழ்ச்சியுற்றவராகவும் இருக்கக்கூடாதென்பது பரலோக தீர்ப்பாய் இருக்கிறது. ரத்தன்ஜியும் இதற்கு விதிவிலக்கல்ல. அவர் தாராளமானவராயும் தான தர்மசீலராயும் ஏழைகட்கு உணவு உடையளித்தும் அனைவருக்கும் பல்லாற்றானும் உதவி புரிந்தார். மக்கள் அவரை நல்லவர், மகிழ்ச்சி நிரம்பியவர் என்று கருதினர். ஆனால் நெடுநாளாக தனக்கு ஆணோ பெண்ணோ எக்குழந்தையுமே இல்லாததனால் தமக்குள்ளேயே அவர் மிக்க துயரம் கொண்டவரானார். அன்பும் பக்தியுமின்றி பாடப்பெறும் இறைவன் புகழ் குறித்த கீர்த்தனை போன்றும் பக்கவாத்தியங்களற்ற இசையை போன்றும் பூணூல் அற்ற பிராமணனை போன்றும் பொது அறிவின்றி கலைகளில் பெற்ற சிறப்பறிவை போன்றும் பாவத்திற்காக கழிவிறக்கமின்றி செய்யும் தீர்த்த யாத்திரையை போன்றும் அட்டிகை நெக்லஸ் அற்ற ஆபரண அணிமணிகள் போன்றும் அழகற்றதாகவும் பயனற்றதாகவும் இருப்பதை போன்றே ஆண் குழந்தையற்ற இல்லறத்தானுடைய நிலையுமாம்.
இவ்விஷயத்தை பற்றியே ரத்தன்ஜி சதா சிந்தித்து எனக்கு ஒரு புத்திரனை கடவுள் எப்போதாவது மகிழ்ந்தருளுவாரா என்று ஏங்கினார். இவ்வாறாக அவர் கலகலப்பின்றியும் முகவாட்டமுடனும் காணப்பட்டார். உணவில் அவருக்கு சுவை ஈடுபாடு இல்லை. தான் ஒரு புதல்வனுக்காக ஆசிர்வதிக்கப்படுவோமா என்று அவர் அல்லும் பகலும் இதே கவலையால் பீடிக்கப்பட்டார். தாஸ்கனு மகாராஜிடம் அவருக்கு மரியாதை அதிகம். அவரை கண்டு தன் உள்ளத்தை வெளியிட்டார். தாஸ்கனுவும் அவரை ஷிரடிக்கு போகும்படியும் பாபாவின் தரிசனத்தை பெற்று அவர் தம் பாதங்களில் விழுந்து ஆசிர்வாதத்தை பெற்று குழந்தை வேண்டுமென வேண்டிக் கொள்ளவும் அவருக்கு அறிவுறுத்தினார். ரத்தன்ஜிக்கு இக்கருத்து பிடித்தது. ஷிரடிக்கு போகவும் தீர்மானித்தார். சில நாட்களுக்கு பின்னர் அவர் ஷிரடிக்கு சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்று அவர் பாதங்களில் விழுந்தார். பிறகு தம் கூடையை திறந்து ஒரு அழகிய பூமாலையை எடுத்து அதை பாபாவின் கழுத்திலிட்டு கூடை நிறைய பழங்களையும் சமர்ப்பித்தார். பாபாவுக்கு அருகில் மிக்க மரியாதையுடன் அவர் அமர்ந்து பின்வருமாறு வேண்டத் தொடங்கினார். இக்கட்டான நாட்களில் இருக்கும்போது அநேகர் தங்களிடம் வருகிறார்கள். தாங்கள் அவர்களின் துன்பங்களை உடனே துடைக்கிறீர்கள். இதை கேட்டு நான் தங்களது பாத கமலத்தை அடைக்கலம் புகுந்தேன். ஆகவே தயவு செய்து என்னை ஏமாற்றாதீர்கள். பாபா ரத்தன்ஜி கொடுக்க இருந்த ரூபாய் 5 கேட்டார். ஆனால் 3 ரூபாய் 16 அணாவை தாம் முன்னரே வாங்கி கொண்டு விட்டதாகவும் மீதத்தையே கொடுக்க வேண்டும் என்றார். ரத்தன்ஜி பெரிதளவில் குழப்பமடைந்தார். பாபா என்ன கூறினார் என்று அவரால் புரிந்து கொள்ள இயலவில்லை. அவர் ஷிரடிக்கு செல்வது இதுவே முதல் முறை. முன்னமே 3 ரூபாய் 14 தாம் வாங்கி கொண்டதாக பாபா கூறியது எங்கனம் என்று அவர் நினைத்தார். அவரால் புதிரை விடுவிக்க இயலவில்லை. ஆனால் அவர் பாபாவின் பாதத்தடியில் அமர்ந்து கேட்கப்பட்ட மீதமுள்ள தட்சிணையை அளித்தார். பாபாவிடம் தாம் வந்த காரணத்தை முழுமையும் விளக்கி கூறி அவருடைய உதவியை கோரினார். தமக்கு ஒரு புத்திரனை பாபா ஆசிர்வதித்தருள வேண்டும் என வேண்டிக் கொண்டார். பாபாவும் மனதுருகி அவரை கவலைப்படாமல் இருக்கும்படியும் அதிலிருந்து அவரின் கஷ்டமான நாட்கள் முடிந்துவிட்டன என்றும் கூறினார். பின்னர் அவருக்கு உதியை அளித்து அவரது தலையில் கையை வைத்து அல்லாஹ் அவரது உள்ளத்தின் ஆசையை பூர்த்தி செய்வார் என்றும் கூறினார். பின்னர் பாபாவிடம் விடை பெற்று கொண்டு நாந்தேடுக்கு திரும்பி ஷிரடியில் நடந்த எல்லாவற்றையும் தாஸ்கனுவுக்கு கூறினார். அங்கு எல்லாம் நன்றாகவே நிறைவேறியதாகவும் தாம் பாபாவின் தரிசனத்தையும் ஆசிர்வாதத்தையும் பிரசாதத்துடனும் பெற்றதாகவும், ஆனால் அவரால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் கூறினார். பாபா அவரிடம் தாம் ஏற்கனவே 3 ரூபாய் 14 வாங்கி கொண்டதாக கூறினார். இக்குறிப்பினால் பாபா என்ன கூறுகிறார் என்பதை தயவு செய்து விவரியுங்கள். நான் ஷிரடிக்கு போனதே இல்லை. பிறகு பாபாவிடம் அத்தொகையை நான் எவ்விதம் கொடுத்திருக்க முடியும் என்று தாஸ்கனுவிடம் கூறினார். தாஸ்கனுவுக்கும் அது ஒரு புதிராகத்தான் இருந்தது. அதை பற்றி பெரிதும் அவர் நீண்ட நேரம் சிந்தித்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு பின்வரும் நிகழ்ச்சி அவர் கவனத்திற்கு வந்துற்றது. சில நாட்களுக்கு முன் ரத்தன்ஜி மௌலா சாஹிப் என்ற ஒரு முகமதிய முனிவரை வரவேற்று அவரின் வரவேற்பு உபசரணைக்காக கொஞ்சம் பணம் செலவழித்தார். மௌலா சாஹிப் நாந்தேட் மக்கள் நன்றாக அறிந்த ஒரு முனிவர், போர்ட்டர் செயின்ட், சுமை தூக்கும் தொழிலாளியாக வேலை செய்தவர். ரத்தன்ஜி ஷிரடிக்கு போக தீர்மானித்த போது இந்த மௌலா சாஹிப் தற்செயலாய் ரத்தன்ஜியின் வீட்டிற்கு வந்தார். ரத்தன்ஜி அவரை அறிந்திருந்தார். அவரிடம் அன்பு செலுத்தினார். எனவே அவரை கௌரவிக்கும் முகமாக ஒரு விருந்து கொடுத்தார். தாஸ்கனு ரத்தன்ஜியிடம் இருந்து விருந்து உபசரிப்புக்கான செலவு குறிப்புகளை வாங்கி பார்த்தார். எல்லாம் சரி நுட்பமாக 3 ரூபாய் 14 ஆகியிருந்தது. அதற்கு கூடவோ குறையவோ இல்லாதது கண்டு எல்லோரும் ஆச்சரியத்தால் செயலிழந்தனர். அவர்கள் பாபா எங்கும் நிறை பேரறிவுடையார் என்பதை அறிய தலைப்பட்டார்கள். ஷிரடியில் வாழ்ந்தாலும் ஷிரடியிலிருந்து நெடுந்தூரம் உள்ள வெளியிடங்களில் நடப்பதையும் அவர் அறிந்திருந்தார்.
உண்மையில் அவர் நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். எவருடைய நெஞ்சத்தினுள்ளும் ஆவியினுள்ளும் தம்மை அவர் அடையாளம் கண்டு கொள்ள முடியும்? மேலே குறிப்பிட்ட நிகழ்ச்சியில் மௌலா சாஹிப்பிடம் தம்மை காணாமலும் அவருடன் தாம் ஒன்றாகவும் இல்லாதிருப்பின் ரத்தன்ஜி மௌலா சாஹிப்புக்கு கொடுத்த வரவேற்பு பற்றியும் அதற்கு அவர் செலவழித்த தொகையை பற்றியும் பாபா எங்கனம் அறிந்திருக்க முடியும்? ரத்தன்ஜி தாஸ்கனுவின் விளக்கத்தால் திருப்தியுற்றார். பாபாவிடம் அவருக்குள்ள நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டு பல்கி பெருகியது. பின்னர் உரிய காலத்தில் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை ஆசிர்வதிக்கப்பட்டது. அவரின் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. அவருக்கு 12 குழந்தைகள் மொத்தத்தில் பிறந்தன என்றும் அதில் 4 உயிர் பிழைத்தன என்றும் கூறப்படுகிறது. இவ்வத்தியாயத்தின் அடிக்குறிப்பில் பாபா ராவ் பகதூர் ஹரி விநாயக் சாத்தே என்பவரை அவர் முதல் மனைவி இறந்த பின்னர் மீண்டும் மனம் செய்து கொள்ளும்படியும் அவருக்கு மகன் பிறப்பான் என்றும் கூறினார். சாதே 2வது மனம் புரிந்து கொண்டார். இம்மனைவி மூலம் அவருக்கு பெண் குழந்தைகளை பிறந்தன. எனவே அவர் மிகவும் மனத்தளர்வடைந்தார். ஆனால் 3வது ஆண் குழந்தையாக பிறந்தது. பாபாவின் சொற்கள் உண்மையாயின. அவரும் திருப்தியுற்றார். தக்ஷிணை மீமாம்சம் தக்ஷிணை பற்றிய தத்துவம், தக்ஷிணையை பற்றிய சில குறிப்புகளுடன் இவ்வத்தியாயத்தை முடிக்கிறோம். பாபாவை பார்க்க சென்றவர்களிடத்து அவர் தக்ஷிணை கேட்டார் என்பது எல்லோரும் அறிந்த உண்மை. சிலர் பாபா ஒரு பக்கிரியாகவும் அறவே பற்றின்றியும் இருந்தால் அவர் ஏன் தக்ஷிணை கேட்க வேண்டும், ஏன் பணத்தை பற்றி லட்சியம் செய்ய வேண்டும் என்று வினவலாம். இவைகளை இப்போது விளக்கமாக கவனிப்போம். ஆரம்பத்தில் நெடுநாட்களுக்கு பாபா எதையுமே கேட்கவில்லை. அவர் எரிக்கப்பட்ட தீக்குச்சிகளை சேமித்து தம் பைகளில் வைத்து கொண்டார். எவரிடமிருந்தும் அவர் அடியவராக இருப்பினும் வேறு யாராக இருப்பினும் பாபா எதையும் ஒருபோதும் கேட்கவில்லை. யாராவது ஒரு பைசாவோ 2 பைசாவோ அவர் முன்னால் வைத்தால் அவர் எண்ணெயோ அல்லது புகையிலையோ வாங்கினார். அவர் புகையிலின் மீது விருப்பமுடையவராக இருந்தார். ஏனெனில் அவர் எப்போதும் பீடி அல்லது சில்லிம் புகைப்பிடிக்கும் ஒரு மண்குழாய் குடித்தார். பின்னர் சிலர் ஞானிகளை வெறுங்கையுடன் பார்க்கக்கூடாது என்று நினைத்தனர். எனவே அவர்கள் பாபாவின் முன்னால் சில செப்பு காசுகளை வைத்தனர். 1 பைசா கொடுக்கப்பட்டால் அதை அவர் பைக்குள் போட்டுக்கொள்வார். 2 பைசா நாணயமாக இருந்தால் அது உடனே திருப்பி கொடுக்கப்படும். பாபாவின் புகழ் திக்கெங்கும் பரவிய பின்னர் மக்கள் அவரிடம் பெருந்திரளாக மண்டத் தொடங்கினர். அவர்களிடம் பாபா தக்ஷிணை கேட்க தொடங்கினார். ஒரு தங்க காசு வைக்கப்பட்டால் அன்றி கடவுளர்களின் பூஜை பூர்த்தியாவதில்லை என்று ஸ்ருதி வேதங்கள் பகர்கின்றது. கடவுள்களின் பூஜைக்கு காசு தேவைப்பட்டிருந்தால் ஞானிகள் பூஜைக்கும் கூட ஏன் அது அங்கனம் இருக்கக்கூடாது? முடிந்த சார்பாக ஒருவன் கடவுள், அரசன், ஞானி, குரு இவர்களை பார்க்க போகும்போது அவன் காசோ பணமோ எதையாவது அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இது சம்பந்தமாக உபனிஷதங்கள் சிபாரிசு செய்த கருத்தை நாம் கவனிக்கலாம். பிரஹதாரண்யக உபனிஷதம் பிரஜாபதி கடவுள், தேவர்கள், மனிதர்கள், பிசாசுகள் இவர்களை த என்ற ஒரே எழுத்தால் விழித்ததாக பகர்கின்றது. இச்சொன்னால் தேவர்கள் தாங்கள் ஒன்று தமா தன்னடக்கம் பழக வேண்டுமென்று புரிந்து கொண்டனர். 2 மனிதர்கள் தானம் அல்லது தர்மம் செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டனர். 3 பேய்கள் தயை அல்லது பரிவு செய்ய வேண்டும் என்றும் புரிந்து கொண்டன. எனவே மனிதர்கள் தர்மம் அல்லது ஈகை புரிய வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. தைத்திரிய உபனிஷத்தின் குரு தனது மாணவர்களை தர்மத்தையும் மற்ற பல நல்ல பண்புகளையும் பயிலும்படி ஊக்குவித்து உபதேசிக்கிறார். தர்மத்தை பற்றி அவர் நம்பிக்கையுடன் கொடுங்கள், அது இல்லாமலும் கொடுங்கள், பெருந்தன்மையுடன் கொடுங்கள், அதாவது தாராளமாக கொடுங்கள், பணிவுடன் கொடுங்கள், பயபக்தியுடன் கொடுங்கள், இரக்கத்துடன் கொடுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். தான தர்மத்தை அடியவர்களுக்கு போதிப்பதற்கும் பணத்தில் அவர்களுக்குள்ள பற்று குறைவதற்கும் அதன் மூலம் அவர்கள் மனது சுத்தமடையும்படி செய்வதற்கும்
பாபா அவர்களிடமிருந்து தட்சிணையை கட்டாயமாக பெற்றார். ஆனால் அதில் இவ்விசித்திரம் இருந்தது. அதாவது தாம் வாங்கியதை போன்று 100 பங்குக்கு மேலேயே திரும்ப கொடுத்தாக வேண்டும். இவ்வாறாக பல இடங்களில் நிகழ்ந்தது. உதாரணத்துக்கு ஒன்று சொன்னால், பிரசித்தி பெற்ற நடிகரான கணபதி ராவ் போடஸ் தனது மராத்திய சுயசரிதையில் பாபா தம்மை திரும்ப திரும்ப தட்சிணை கேட்டதாகவும் தனது பணப்பையையே அவர் முன்னர் காலியாக்கியதாகவும் இதன் விளைவாக பிற்கால வாழ்வில் தமக்கு ஏராளமாக பணம் வந்ததால் தனக்கு பண தேவையே இருக்கவில்லை என்றும் கூறுகிறார். பல சந்தர்ப்பங்களில் தட்சிணைக்கு பாபா பண வகை சார்ந்தவற்றையே விரும்பி கேட்காத மறைப்பொருளும் உண்டு. 2 நிகழ்ச்சிகளை இதற்கு எடுத்துக்காட்டாக குறிப்பிடலாம். பேராசிரியர் ஜி நார்கேயிடமிருந்து பாபா தட்சிணையாக ரூபாய் 15 கேட்டார். நார்கே தன்னிடம் பைசா கூட இல்லை என்று பதிலளித்தார். அதற்கு பாபா கூறியதாவது, உன்னிடம் பணம் இல்லை என்பதை நான் அறிவேன். யோக வசிஷ்டத்தை நீங்கள் படித்து கொண்டிருக்கின்றீர்கள். அதிலிருந்து எனக்கு தட்சிணை கொடுங்கள். தட்சிணை அளிப்பது என்பதற்கு இந்த சந்தர்ப்பத்தின் பொருளாவது நூலிலிருந்து நீதிகளை உயிர்த்துணர்ந்து அவைகளை பாபா வாசம் செய்கிற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இருத்தி கொள்ளுதலே ஆகும். 2வது சந்தர்ப்பத்தின் போது திருமதி டர்கட் என்ற அம்மையாரிடம் ரூபாய் 6 தட்சிணையாக கொடுக்கும்படி பாபா கேட்டார். ஏதும் அவள் கொடுக்க இயலவில்லை என்று மன வருத்தம் அடைந்தாள். பின்னர் அவளது கணவன் பாபா 6 உட்பகைவர்களையே காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் முதலானவற்றை தம்மிடத்து சமர்ப்பிக்கும்படி கேட்டார் என்று அம்மையாருக்கு விளக்கினார். பாபா இவ்விளக்கத்துக்கு உடன்பாடு தெரிவித்தார். தட்சிணையின் மூலம் பாபா ஏராளமான பணம் சேகரித்தார் என்பதும் அவ்வளவு பணத்தையும் அதே நாளில் பகிர்ந்தளித்து விடுவார் என்பதும் அடுத்த நாள் காலை வழக்கம் போல் அவர் ஒரு ஏழை பக்கிரியாகி விடுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏறக்குறைய 10 வருடங்களாக 1000 ரூபாய்களை தட்சிணையாக பெற்று வந்த பாபா பின்னர் மகா சமாதி அடைந்தபோது அவருடைய உடைமையில் சில ரூபாய்களே இருந்தன. சுருக்கமாக துறவையும் தூய்மையையும் போதிப்பதே அவர்களிடம் இருந்து தட்சிணை பெற்றதன் முக்கிய காரணமாகும். பின்னுரை. பிவி தேவ் என்பவர் ஓய்வு பெற்ற மம்லதாரும் பாபாவின் பெரும் அடியவர்களுள் ஒருவரும் ஆவார். அவர் சாய்லீலா சஞ்சிகையில் தொகுப்பு 7 எண் 25 பக்கம் 26 தட்சிணையை பற்றி பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். பாபா எல்லோரிடமிருந்தும் தட்சிணை கேட்கவில்லை. கேட்காமலேயே சில தட்சிணை அளித்தால் அவர் அதை சில சமயங்களில் ஏற்றுக்கொண்டார். மற்ற நேரங்களில் மறுத்துவிட்டார். சில குறிப்பிட்ட அடியவர்களிடமே அவர் அதை கேட்டார். பாபா தங்களிடம் அதற்காக கேட்க வேண்டும், அப்போதே தாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்களிடம் அவர் கேட்டதே இல்லை. பாபாவின் விருப்பத்திற்கு மாறாக யாரேனும் அதை சமர்ப்பித்தால் அவர் கொடுவதில்லை. அந்த அடியவர் அதை அங்கேயே வைத்திருந்தால் அதை அப்பால் எடுத்துக்கொள்ளும்படி பாபா அவரை கேட்பார். பக்தர்களின் விருப்பம், பக்தி, சௌகரியம் இவைகளுக்கேற்றவாறு அவர் சிறிய பெரிய தொகைகளை கேட்டார். பெண்கள் குழந்தைகளிடமும் அதை கேட்டார். எல்லா செல்வந்தர்களையும் கேட்கவில்லை, அன்றி எல்லா ஏழைகளிடமும் கேட்கவும் இல்லை. தட்சிணை கேட்டு கொடுக்காதவர்களிடம் பாபா கோபம் அடைந்ததே இல்லை. யாரேனும் நண்பர் மூலம் தட்சிணை அனுப்பப்பட்டு அவன் அதை பாபாவிடம் கொடுக்க மறந்து விட்டானாயின் அவர் அவனுக்கு அதை எப்படியோ ஞாபகமூட்டி அவனை கொடுக்கும்படி செய்தார். சில சந்தர்ப்பங்களில் தட்சிணையாக கொடுத்த பணத்தில் கொஞ்சம் பணத்தை திரும்பி கொடுத்து அதை பாதுகாக்கும்படியோ அல்லது வழிபாட்டிற்காக அல்லது பூஜை அறையில் வைக்கும்படியோ கேட்டுக்கொள்வார். இம்முறையானது பணம் அளித்தவருக்கோ அல்லது அந்த பக்தருக்கோ எல்லையற்ற அளவு நன்மை அளித்தது. தான் கொடுக்க நினைத்திருந்ததை விட அதிகமாகவே யாரேனும் கொடுத்தால் அவர் அதிகப்படியான மீதமுள்ள தொகையை திரும்ப அளித்து விடுவார். சிலரிடம் தாங்கள் முதலில் கொடுக்க நினைத்திருந்ததை விட அதிகமாகவும், அப்படி அவர்களிடம் பணம் இல்லையானால் மற்றவர்களிடம் பிச்சை எடுத்தோ கடன் வாங்கியோ அளிக்க சொன்னார். சிலரிடம் அவர் ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 முறை தட்சிணை கேட்டார்.
தட்சிணையாக சேர்ந்த பணத்திலிருந்து அவர் தமக்காக மிகவும் கொஞ்சமே செலவழித்தார். அதாவது சில்லிம் என்ற புகைக்குழாய் வாங்குவதற்கும் துணி என்ற புனித அடுப்பிற்கு எரிபொருள் வாங்குவதற்கும் செலவழித்து மிச்சம் அனைத்தையும் பல்வேறு மனிதர்கட்கு வேறுபடும் விகிதங்களில் தர்மமாக பகிர்ந்து அளித்தார். ஷிரடி சமஸ்தானத்தின் சிறு சிறு பொருட்கள் எல்லாம் அப்போது இருந்த பணக்கார அடியவர்களால் ராதாகிருஷ்ணமாயின் வேண்டுகோள் யோசனையின் பேரில் வாங்கி அளிக்கப்பட்டவை. விலை மதிப்புள்ள செல்வமிகு பொருட்களை யாரேனும் கொணர்ந்தால் பாபா சீற்றமடைந்து அவர்களை கடிந்து கொள்வார். நானா சாஹிப் சாந்தோர்கரிடம் தமது உடைமைகள், ஒரு கௌபீனம், ஒரு துண்டு, ஒரு கஃப்னி, ஒரு தகர குவளை என்றும் அவரை பலர் தேவையற்ற பயனற்ற விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து தொல்லைப்படுத்துவதாகவும் கூறினார். நமது பரமார்த்திக வாழ்வில் இருக்கும் இரு பெரிய தடங்கல்கள் பெண்ணும் செல்வமும். பாபா ஷிரடியில் 2 நிலையான அமைப்பு முறைகளை ஏற்படுத்தினார். அதாவது தக்ஷணையும் ராதாகிருஷ்ணமாயும் ஆகும். எனவே பக்தர்கள் அவரிடம் வந்த போதெல்லாம் அவர்களிடம் தக்ஷணை கேட்டார். பள்ளிக்கூடத்துக்கு போக சொன்னார். பள்ளிக்கூடம் என்பது ராதாகிருஷ்ணமாயின் வீடு. அவர்கள் இவ்விரண்டு சோதனைகளில் நன்றாக தேறினார்களேயானால், அதாவது செல்வத்துக்கும் பெண்ணுக்கும் உள்ள பற்றுகளிலிருந்து விடுபட்டவர்கள் என்று தெளிவுபடுத்தினார்களேயானால், அவர்களின் ஆன்மீக முன்னேற்றம் துரிதமானது. பாபாவின் அருளாலும் ஆசிகளாலும் உறுதியளிக்கப்பட்டது. தேவ் கீதை உபநிஷதங்களிலிருந்து புண்ணிய கஷேத்திரத்தில் புண்ணிய ஆத்மாவுக்கு கொடுக்கப்பட்ட தர்மமானது கொடுத்தவருக்கு அதிக பலன் அளிக்கிறது என்பதை ஸ்லோகங்கள் மூலம் எடுத்து காண்பித்து இருக்கிறார். ஷிரடியும் அதில் உரையும் தெய்வமுமான சாய்பாபாவையும் தவிர புனிதமானது என்ன இருக்க முடியும்? ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.